ஆடிய திருப்பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொழுது. திருவாரூரில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் முக்தி கிடைக்கும் என்பது சைவர்களின் தொன்மையான நம்பிக்கை. இதற்கு எந்த நூலிலாவது சான்று உள்ளதா? இந்த திருவாரூரில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் முக்தி என்பதற்கு ஏதாவது சம்பவம் நடந்து உள்ளதா என்றால் அதற்கு நாம் நமி நந்தியடிகள் வரலாற்றை படிக்க வேண்டும். ஒரு பங்குனி உத்திர திருவிழாவிலே திருவாரூர் பெருமான் அருகிலே இருக்கின்ற மணலி என்ற ஊரிலே எழுந்து அருளுகின்றார். அப்போது எல்லா ஜாதியினரும் ஒன்றாக கூடி திருவாரூர் பெருமானை வணங்குகின்றார்கள். அதிலே நமது நமி நந்தி அடிகளும் அடக்கம். பிறகு அவர் வெகு நேரம் கழித்து இரவிலே வீட்டிற்கு திரும்புகின்றார். வீட்டின் வெளித்திண்ணைகளே படுத்து உறங்குகின்றார். அவரது மனைவி அவரை எழுப்பி சிவ அர்ச்சனை செய்ய வேண்டும், ஆகவே வீட்டிற்குள் வாருங்கள் என்று கூப்பிட்ட போது நமது நமி நந்தி அடிகள் அங்கே மணலி என்ற கிராமத்திலே திருவாரூர் பெருமானை தரிசிப்பதற்கு நான் சென்றபோது எல்லா ஜாதியினரும் கலந்து கொண்டார்கள். ஆகவே எனக்கு தீட்டு ஏற்பட்டு விட்டது. குளிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வா என்று கூறிவிட்டு மறுபடியும் உறங்குகின்றார். அவரது கனவிலே சிவபெருமான் சென்று சிவன் அடியார் இடத்திலே ஜாதி வித்தியாசம் பார்க்கக்கூடாது, திருவாரூரில் பிறந்தவர்கள் அனைவரும் சிவகணங்களே என்று கூறி மறைந்து விடுகின்றார். பிறகு உறக்கம் கலைந்து கண்விழித்த நமி நந்தி அடிகள் வீட்டிற்குள் சென்று குளிக்காமலே சிவ அர்ச்சனை செய்து சிவனடியார் இடத்திலே தாம் ஜாதி வித்தியாசம் பார்த்தது தவறு என்று தனது மனைவி இடத்தில் கூறிவிட்டு பிறகு உறங்குகின்றார். விடிந்ததும் திருவாரூர் சென்று அங்கே திருக்கோவிலுக்கு சென்றபோது அங்கே பிறந்தவர்கள் சிவன் அடியார்கள் எல்லோரும் அவரது கண்களுக்கு சிவகணங்களாகவே தெரிகின்றார்கள். தம்மை சிவனடியார் இடத்திலே ஜாதி வித்தியாசம் பார்த்ததுக்கு தம்மை மன்னிக்குமாறு அவர் இறைவனிடத்திலே இறைஞ்சுகின்றார். ஆக திருவாரூரில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் முக்தி என்பதை நமி நந்தியடிகள் வாயிலாக அவரது வரலாற்றிலிருந்து திருவாரூரில் பிறந்தவர்கள் அனைவரும் சிவகணங்களே என்பதையும் இறைவன் நமக்கு தெரிவித்து விட்டார். புண்ணியம் இரண்டு வகைப்படும். ஒன்று சுப புண்ணியம், மற்றது அபபுண்ணியம். தன்னை உணர்ந்து இறைவன் திருநாமத்தை நெஞ்சிலே உதிரத்திலே உள்ளத்திலே ஊனை உருக்கி சிவன் திருநாமத்தை நெஞ்சிலே ஏற்றுகின்ற சிவனிடத்திலே சரணாகதி அடைகின்ற சிவன் அடியார்கள் சுப புண்ணியம் பெற்றவர்கள். இறைவனை தொழாமல் இறைவனது திருக்குளம், இறைவனது திருக்கோயில், இறைவனது திருநாமத்தை கண்டும் கேட்டும் இறைவனை தொழாமல் இருப்பவர்கள் அபபுண்ணியம் பெற்றவர்கள். ஆக சுபபுண்ணியம் பெற்ற சிவன் அடியார்களுக்கும் அபபுண்ணியம் பெற்ற இறைவனை தொழாமல் திருவாரூரில் பிறந்தவர்களுக்கும் முக்தி கிடைக்கும். சிவனடியார்களுக்கு முக்தி முதலிலே கிடைக்கும். அபபுண்ணியம் செய்த அபபுண்ணியம் பெற்ற இறைவனை தொழாதவர்களுக்கு அவர்கள் செய்த கர்ம வினையின்படி சிறிது காலம் தள்ளி அவர்களுக்கும் முக்தி கிடைக்கும் என்பதை நாம் நமி நந்தியடிகள் வாயிலாக அறிந்து கொள்ளலாம். ஆகவே திருவாரூர் வேறு அல்ல, கையிலே வேறு அல்ல.
திருவாரூரில் பிறந்தவர்கள் அடியார்க்கும் அடியேன் என்பது சுந்தரமூர்த்தி நாயனாரின் திருவாக்கு ஆகும். ஓம் நமச்சிவாய. ஆடிய